நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது ட்ரூத் மீடியா. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். தமிழர்களின் கடவுளான முருக கடவுளுக்கு பல்வேறு விழாக்கள் எடுத்தாலும் கூட தைப்பூச விழாதான் ஒரு தனி சிறப்பு கொண்டது. பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூச நட்சத்திரம் தோன்றும் போது அதை தைப்பூச விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மொரிசியஸ் போன்ற நாடுகளில் கூட தைப்பூச விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சூரனை அழிப்பதற்காக பார்வதி தேவி தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் முழுமையாக வேலாக மாற்றி அந்த வேலை சக்தி வேலாக முருகப்பெருமான் கரங்களிலே கொடுத்த நாள்தான் முருகப்பெருமான் கரங்களில் கொடுத்த நிகழ்வே தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட சக்தி வேல் பிரம்ம வித்யா சொரூபமானது என்று சொல்லப்படுகிறது. தைப்பூச நாள்ல குழந்தைகளுக்கு காது குத்துவது, புதுமனை புகுவிழா நடத்துவது, குழந்தைகளுக்கு கல்வி கற்க தொடங்கி வைப்பது, இப்படி நல்ல பணிகளை இந்த தைப்பூச நாளிலே நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்க. இரணியவர்மன் எனும் மன்னன் நிறைய திருப்பணிகள் செய்வதாக செய்தி உண்டு. அவன் சிதம்பரத்திற்கு திருப்பணிகள் செய்து கொண்டிருந்த பொழுது நடராஜரை நேருக்கு நேர் சந்தித்த நாள் கூட இன்றைய தைப்பூச நாள் தான் என்று சொல்லுகிறார்கள். தமிழர்களின் ஒப்பற்ற கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூச விழாதான் ஒரு மிகப்பெரிய விழா. திருப்பணிகள் செய்து, பல்வேறு அபிஷேகங்கள் செய்து, பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி, கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை